எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 29, 30 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 28 மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாட்டின் முதல் புகலிட துறைமுகம் எது? ஆன்சர் திஹி துறைமுகம். இதோட இன்னொரு போர்ட் வரும், அது என்ன போர்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஸ்டின். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் சென்னை. அமெரிக்காவின் டாலர் நோட்டுகளில் யாருடைய கையொப்பம் இடம்பெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டொனால்ட் ட்ரம்ப். உலக வர்த்தக அமைப்பின் 14வது அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் கேமரூனில் யாவுண்டே சிட்டியில் நடந்திருக்கு. இந்தியாவில் முதல் ஹெலிகாப்டர் மூலம் ட்ரோன்களை விடுவிக்கும் திட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் வாயுபான். துன்சுகா வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு கீழ்கண்ட எந்த நாட்டிடமிருந்து வாங்கப்பட உள்ளது? ஆன்சர் ரஷ்யா. 2026-27 நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிதி பற்றாக்குறை எத்தனை சதவீதமாக இருக்கும் என பட்ஜெட்டில் கணிக்கப்பட்டது? ஆன்சர் 4.3%. பாஜக எம்பி அபராஜிதா சாரங்கி தலைமையிலான நாடாளுமன்ற கூட்டுக்குழு எந்த விஷயத்தை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டது? பிரதமர் 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பதவி நீக்கம் செய்யும் மசோதாக்கள். IPL 2026 போட்டியின் எத்தனையாவது சீசன் நடைபெற உள்ளது? ஆன்சர் 19வது சீசன். ஹாக்கி இந்தியாவின் சிறந்த வீரர் விருதை வென்றவர் யார்? ஆன்சர் ஹர்திக் சிங். 29 and 30 மார்ச் டுடே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன குவாட் அப்படின்னா, லெட் தி ட்ரீஸ் ரிமைண்ட் யூ தட் க்ரோத் டேக்ஸ் டைம். அதாவது வளர்ச்சி அப்படின்னு இருக்குது, க்ரோத் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கொள்ளும். ஸோ அதை வந்து உங்களுக்கு மரங்கள் ஞாபகப்படுத்தட்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான குவாட். ஏன்னா மரத்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் விதைக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கே பெரிய செடியாக ஒரு பெரிய மரமாக வளர்ந்து அப்படியே நமக்கு எல்லா பலன்களையும் தந்துடாது. ஸோ அதுக்கான நேரத்தை எடுத்துக்கிட்டு தான் அவ்வளோ பெரிய மரமாக வந்து இப்போது இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு பெரிய மரமாகணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு விதைக்கணும், அதுக்கப்புறமா அது சிறிய செடியாக வளரணும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய செடியாக வளரணும், அதுக்கப்புறமா மரமாகணும். ஸோ அந்த டைமிங் எடுத்துக்கணும் இல்லையா? நீங்கள் வந்து விதைச்ச உடனே நாளைக்கே வந்து மரமாக வளரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரஷ் பண்ணாமல், ஸோ க்ரோத் வந்து டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரஷ் பண்ணாமல் போங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கான குவாட். சரி, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எதனிடையே இயக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஜிந்த் டு சோனிபட். ஸோ ஹரியானாவில் ஜிந்த் டு சோனிபட் இடையே தான் நம்ம நாட்டிலே முதன்முறையாக ஹைட்ரஜன் ரயில் அப்படிங்கிறது இயக்கப்பட இருக்கு. ஸோ இந்த ஹைட்ரஜன் ரயில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாசற்ற ஒரு எரிவாயு. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஹைட்ரஜன் ரயில் யூஸ் பண்ணும்போது, ஹைட்ரஜன் எரிபொருள் யூஸ் பண்ணும்போது ஒன்லி நீராவி மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். மற்றபடி இந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட கரிமல வாயுக்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகாது. ஸோ இது சுற்றுச்சூழலுக்கு உகந்தது. அதனால தான் ஹைட்ரஜன் எரிபொருளுக்கு இப்போ மாறுறோம். ஸோ அதன்படி இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் ஹைட்ரஜன் ரயில் அப்படிங்கிறது ஜிந்த் டு சோனிபட் இடையே இயக்கப்பட இருக்கு. யார் இதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தா RDSO, ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பு தான் இதை செயல்படுத்துகிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதிர்வு சோதனை ஓட்டம்னு சொல்லிட்டு. அதை செயல்படுத்தியது இந்த RDSO. அடுத்து இந்த ரயிலை யார் வந்து தயாரித்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ICF தொழிற்சாலை, ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தான் இது தயாரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து மத்திய ரயில்வே அமைச்சர் யாருன்னா அஸ்வினி வைஷ்ணவ். ஸோ இந்த ரயில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 70 கிலோமீட்டருக்கு செல்லக்கூடியதாக இருக்குது. 110 கிலோமீட்டருக்கும் பெர் ஹவருக்கு செல்லும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிக்கிறாங்க. அடுத்து ரீசன் நியூஸ். இந்தியாவின் முதல் ரிங் மெட்ரோ ரயில் பாதை டெல்லியில் வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்து இந்தியாவின் முதல் இசைச்சாலை மும்பை கடற்கரை சாலை. இந்தியாவில் முதன்முறையாக தமிழ்நாடு தனக்குன்னு ஒரு செயற்கை நுண்ணறிவு மையத்தை வந்து அமைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். கடலுக்கு நடுவில் மீன் பண்ணை திட்டம் அந்தமான் நிக்கோபரில் தொடங்கப்பட்டிருக்கு. பட்டாம்பூச்சி சரணாலயம், ஃபஸ்ட்டு பட்டாம்பூச்சி சரணாலயம் வந்து அரளம் பட்டாம்பூச்சி சரணாலயம். விழிஞ்சம் துறைமுகம் தான் ஆழ்கடல் துறைமுகம். வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக NH45ல் ஃபஸ்ட்டு ரெட் ரோடு அப்படிங்கிறது அமைச்சிருக்காங்க. அடுத்து ஃபஸ்ட்டு மாநில நுண்ணுயிரி அறிவித்த ஸ்டேட் எதுனா கேரளா. அந்த நுண்ணுயிரி பேஸ்லஸ் சப்டிலிஸ். அடுத்து முதல் குடிசை பகுதி இல்லாத நகர்ப்புறம் எதுனா சூரத். இதெல்லாமே நம்ம அடிக்கடி பார்த்த ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்.
இந்தியாவின் வேலையின்மை விகிதம் 2025 எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? ஆன்சர் 6.5%. ஸோ வேலையின்மை அப்படின்னு சொல்கிறோன்னா இப்போது எல்லாருமே வேலை இல்லாதவங்க, இப்போது வேலை பார்க்காம கரண்ட்லி இருக்கவங்க எல்லாருமே வேலை இல்லாதவங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ வேலை தேடி அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும் இல்லையா? இப்போது ஒரு அகாடமியில் போய் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேலை இல்லாதவங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் வேறு ஒரு கோலை நோக்கி போயிட்டுருக்கீங்க. வேலையின்மை அப்படின்னா வேலை தேடி அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா தான் அதை வேலையின்மைன்னு சொல்கிறோம். அந்த வேலையின்மை விகிதம் 2025 6.5%, குறைஞ்சிருக்குதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2024 அது 7% இருந்துச்சு. இப்போ அது 6.5% ரிடியூஸ் ஆகிருக்கு. ஸோ யார் இதை சொல்லியிருக்கா அப்படின்னா, இப்போ புள்ளி விவரங்கள் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் ரீசனாக 2025 ஆண்டுக்கான PLFS அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே, காலமுறை தொழிலாளர் சக்தி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையில் தான் இதை தெரிவிச்சிருக்காங்க. வேலையின்மை விகிதம் அப்படிங்கிறது 2024 வந்து 7% இருந்துச்சு. இப்போ 2025 6.5% குறைஞ்சிருக்குன்னு. படித்தவங்க வேலை இல்லாமல் இருக்கிறது வந்து 6.5% இருக்கு. இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்குது, அதாவது 15 to 29 ஏஜ் கேட்டகரியில் இருப்பாங்களே அவங்க வேலையின்மைங்கிறது அவங்கள்ட்ட 9.9% இருக்குது. நகர்ப்புறங்களில் பெண்களுடைய வேலையின்மை விகிதம் அப்படிங்கிறது 6.7% இப்போ 6.4% ரிடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். நொய்டா சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் இப்போ நொய்டா சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வச்சுருக்காங்க. ரீசன்ட் நியூஸ்ன்னு பார்த்தோன்னா மதுரை ஏர்போர்ட்டை வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் தூத்துக்குடியின் விமான நிலையத்தோட பேரை வந்து தூத்துக்குடி விமான நிலையம் சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரீசன்ட் நியூஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நொய்டா சர்வதேச விமான நிலையம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஜவார் அப்படிங்கிற பகுதியில் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ 11,200 கோடி மதிப்பீட்டில் 3000 ஏக்கர் பரப்பளவில் முதல் கட்ட பணிகள்லாம் முடிஞ்சு இப்போது ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில். உத்தரப்பிரதேச மாநிலம் அப்படிங்கிறது யார் முதலமைச்சராக இருக்காங்கன்னா யோகி ஆதித்யநாத், தலைநகரம் லக்னோ, ஆளுநர் வந்து ஆனந்திபென் படேல். அப்பாயின்மெண்ட்ஸ். தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சாத்வி நிரஞ்சன் ஜோதி. சாத்வி நிரஞ்சன் ஜோதி தான் இப்போ தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துடைய தலைவராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் இந்த சாத்வி நிரஞ்சன் ஜோதி. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துடைய தலைவராக இதுக்கு முன்னாடி ஹன்ஸ்ராஜ் கங்காராம் அகிர் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிச்சு. ஸோ அதை அடுத்து சாத்வி நிரஞ்சன் ஜோதி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பார்க்குறோம் இல்லையா, இது 1993 நிறுவப்பட்ட ஸ்டாச்சுட்டரி பாடி, அதாவது சட்டப்பூர்வ அமைப்பு. 1993 இயற்றப்பட்ட தேசிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆணைய சட்டம், இந்த சட்டத்தின் கீழ் தான் 1993 இந்த ஆணையம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்குது. அடுத்து இதில் உறுப்பினராக கிரண் உமேஷ் மஹல்லே என்பவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இந்த புவன் பூஷல் கமல் அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிச்சு. ஸோ அதை அடுத்து கிரண் உமேஷ் மஹல்லே வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். சமீபத்தில் கீழ்கண்ட எந்த நாட்டிற்கு இந்தியா எரிபொருள் வழங்கி உதவி அளித்துள்ளது? ஆன்சர் இலங்கை. ஸோ இப்போது பல்வேறு நாடுகளில் பார்த்திங்கன்னா மேற்காசியாவில் நடக்கக்கூடிய இந்த போர் சூழல் காரணமாக ஹோர்முஸ் நீரிலேருந்து சரக்கு கப்பல்கள் வந்து வெளியில் வராமல் பிளாக் பண்ணி இருக்கிறதுனால நிறைய பேர் எரிபொருள் தட்டுப்பாடை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து 60 டேஸ்க்கு வந்து ரிசர்வ் வச்சுருக்காங்க. 1 மந்த்துக்கு வந்து எல்பிஜி வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இந்தியாவில் வந்து அந்தளவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் மற்ற நாடுகள் இலங்கையிலலாம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ரேட்டெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 25% வரைக்கும் இலங்கையில் பெட்ரோல் டீசல் விலையானது உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ இப்போது இலங்கையில் வந்து பெட்ரோல் டீசல்னு சொல்லிட்டு 38,000 மெட்ரிக் டன் எரிபொருளை வழங்கி உதவி பண்ணியிருக்காங்க இந்த டைமில். அதில் 20,000 மெட்ரிக் டன் டீசல், 18,000 மெட்ரிக் டன் வந்து பெட்ரோல். ஸோ அவசரகால உதவியாக தான் இந்திய எண்ணெய் நிறுவனம் வந்து இலங்கை எண்ணெய் நிறுவனத்துக்கு இந்த 38,000 மெட்ரிக் டன் எரிபொருளை வழங்கியிருக்காங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிட்டோட பொறுத்த வரைக்கும் இது 1959 ஜூன் 30 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள்,
ஜல் சஞ்சய் திட்டம். இது மழைநீர் சேமிப்பு அமைப்புகள் வந்து சமூக ஆதரவோடு அமைக்கணும். மழை நீரை வந்து சேகரிக்கணும். ப்ளஸ் நிலத்தடி நீர்மட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அதன் மூலமாக. அதான் வந்து ஜல் சஞ்சய் திட்டம். ஸோ கரெக்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று கரெக்டு. அடுத்து அம்ருத் சரோவர். இது என்னென்னா நீர்நிலைகள், ஆறு, ஏரி, குளம், குட்டையெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி நீர்நிலைகளை புனரமைக்கணும், புதிய நீர்நிலைகளை உருவாக்கணுங்கிறதுக்காக அம்ருத் சரோவர் திட்டம். ஸோ செகண்ட் ஒன்று கரெக்டு. சூரிய மின் உற்பத்தி திட்டம். இது என்னென்னா வீட்டு கூரைகளில் சோலார் பேனலை பொருத்தி அதன் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யணுங்கிறது தான் சூரிய மின் உற்பத்தி திட்டம். ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா எல்லாமே கரெக்டு தான், எல்லாமே கரெக்டான இணை. இப்போ எதுக்காக இந்த ஸ்கீமெல்லாம் பற்றி பார்க்குறோன்னா, இப்போ மனதின் குரல் நிகழ்ச்சியானது நடந்திருக்கும். ஏன்னா எவ்ரி மந்த்து லாஸ்ட்டு சண்டேயில் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து மக்களோட மன் கி பாத், தமிழில் வந்து மனதின் குரல்னு சொல்லுவோம், அந்த நிகழ்ச்சியில் உரையாற்றுவாங்க. அதில் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் பேசுவாங்க. ஸோ அதில் இந்த ஸ்கீமெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்ததுனால இப்போ நம்ம பார்க்குறோம். ஜல் சஞ்சய் திட்டம் இது 2024 செப்டம்பர் 6ஆம் தேதி தொடங்கப்பட்டது. மழை நீரை சேகரிக்கிறதுக்கான திட்டம் தான் இது. ஸோ மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை மக்கள் ஆதரவோட சமூக பங்களிப்போடு அமைச்சு மழைநீர் சேகரித்து அதன் மூலமாக நிலத்தடி நீரை அதிகரிக்கணும், நீர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படுது. இப்போது நம்ம அந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். ஸோ அந்த திட்டங்களோட இணைஞ்சு ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படுது. அம்ருத் சரோவர் திட்டம் இது வந்து 2022 ஏப்ரல் 24 லான்ச் பண்ண ஸ்கீமு. ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா இப்போது குளம், குட்டை, ஏரி, இந்த ஆறு, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல நீர்நிலைகள், அதை புனரமைக்கணும். அது மட்டும் இல்லாமல் புதிதாக நீர்நிலைகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்ரி டிஸ்ட்ரிக்டில் 75 நீர்நிலைகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். ஸோ ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் கீழ் இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இதோட இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி சூர்யா கர் முஃப்தி பிஜிலி யோஜனா. அதோட தமிழ் நேம் தான் நம்ம சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்னு பார்க்குறோம். 2024 February 15 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை யார் செயல்படுத்துகிற அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய REC, ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் தான் இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா வீட்டோட மேற்கூரைகளில் வந்து 1 கோடி வீடுகளில் சோலார் பேனல்ஸை பொருத்தணும் அப்படிங்கிறத இந்த ஸ்கீமோட எய்மை. ஸோ அப்படி அவங்க தன்னோட வீட்டில் வந்து சோலார் பேனல்ஸ் மேற்கூரைகளில் பொருத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. 300 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரமும் வழங்குறாங்க. அடுத்து நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். ஞான பாரதம் செயலி எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் கையெழுத்து பிரதிகளை பதிவேற்றம் மற்றும் பகிர்வு செய்வதற்கான ஒரு செயலி தான் இந்த ஞான பாரதம் செயலி. நம்ம ஞான பாரதம் திட்டம்னு பார்த்துருப்போம். 2025 to 26க்கான சென்ட்ரல் பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருப்பாங்க. இது என்ன ஸ்கீம்னா, இந்த கையெழுத்து பிரதிகள், ஓலைச்சுவடிகள் இதெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதில் உள்ள தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஞான பாரத திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா ஞான பாரதம் ஆய்வு கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கலாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஞான பாரதம் இயக்கத்தின் கீழ் ஞான பாரதம் செயலி மூலமாக நம்ம நாடு முழுக்க பழங்கால கையெழுத்து பிரதிகளை மீட்டெடுக்கிறதுக்காக கணக்கெடுப்பு ஆய்வு அப்படிங்கிறது நடத்தப்படுது. இப்போது ரீசெண்டாக மனதின் குரல் நிகழ்ச்சி நடந்துச்சு. ஸோ அதில் தான் வந்து இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி. அடுத்து ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டில் ஃபஸ்ட் டைம் ஜம்மு காஷ்மீர் வந்து வின் பண்ணியிருக்காங்க, அதை பற்றியும் பேசியிருப்பாங்க. சர்வதேச யோகா தினம் இப்போது June 21 செலிப்ரேட் பண்ண போகிறோம். அடுத்து உடல் பருமன் அப்படிங்கிறது இப்போது நிறையா நோய்களுக்கு காரணமாக இருக்கு. ஸோ இந்த டைமில் உணவில் வந்து எண்ணெயை யூஸ் பண்ணுறது 10% குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து வேண்டுகோள் விடுத்திருப்பாங்க. அதை பற்றி மறுபடியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சர்க்கரை பயன்பாட்டை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பிரைம் மினிஸ்டர் மோடி பேசியிருப்பாங்க. நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவில் மகப்பேறு இறப்பு விகிதம் எத்தனை சதவீதம் குறைந்துள்ளது? ஆன்சர் 80%. இந்தியாவில் வந்து லாஸ்ட் 33 இயர்ஸில் மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படிங்கிறது 80% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக லான்சன் இதழில் வெளியான அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போது லான்சன் மகப்பேறியல் மகளிர் நோய்களுக்கான சிகிச்சை மற்றும் சுகாதார ஆய்வுதலில் அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 33 இயர்ஸில் இந்தியாவில் 80% மகப்பேறு இறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. மகப்பேறு இறப்பு அப்படின்னா என்னென்னா, ப்ரெக்னென்சி டைமில் பிரசவத்துக்கு அப்புறமா 42 நாட்களுக்குள்ளே அந்த தாய் வந்து உயிரிழக்கிறாங்கன்னா அது மகப்பேறு இறப்புன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி 1,00,000 குழந்தை பிறப்புகளுக்கு எத்தனை தாய்மார்கள் உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிறத கணக்கிட்டு தான் மகப்பேறு
இறப்பு விகிதம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம இந்தியாவில் 1990 1,00,000 குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா அதில் 508 தாய்மார்கள் இறந்துருக்காங்க. அது இப்போ 2023 116 குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆய்வறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. இது இந்தியாவில். உலக அளவில் பார்த்தீங்கன்னா இப்போது 190.5 உமன்ஸ் ப்ரெக்னென்சி உமன்ஸ் வந்து உயிரிழக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. ஸோ 1990 இது 321 இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிருக்கு 190. அடுத்து நம்மளோட எஸ்டிஜி கோல்ஸில் இதுவும் ஒரு கோலாக இருக்குது. நம்ம 3rd கோல் பார்த்துருப்பீங்கல்ல, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நிலையான வளர்ச்சி இலக்குகள்னு சொல்லிட்டு ஒரு 17 இலக்குகள் அது 2030க்குள்ளே நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கிய நாடுகளுடைய கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் ஒரு கோல் தான் 3 கோல் 3. இந்த கோல் 3 எதை சொல்கிறாங்கன்னா, எல்லா ஏஜ் கேட்டகரியை சேர்ந்தவங்களும் ஆரோக்கியமான வாழ்க்கையை அவங்களுக்கு உறுதிப்படுத்தணும், நல்வாழ்வை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதா கோல் 3. அதில் சப்கோல்ஸ் 3.1. அதில் 3.1 கோல் என்ன அப்படின்னா, இந்த மகப்பேறு இறப்பு விகிதத்தை 2030க்குள்ளே 70 குறைக்கணும். 1,00,000 பிரசவம் நடக்குது, 1,00,000 பர்த் இருக்குது அப்படின்னா மகப்பேறு இறப்பு விகிதம் 70 குறைக்கணும் அப்படிங்கிறதான் இந்த எஸ்டிஜி கோல்ஸில் சப்கோல் 3.1 அப்படிங்கிறது. நம்ம எத்தனை குறைச்சிருக்கோம் இப்போது பார்த்திங்கன்னா 2023 116 குறைஞ்சிருக்கேன். அடுத்து இந்த கோலை இன்னுமே ரீச் பண்ணாத 104 நாடுகள் இருக்குது. 204 நாடுகளில் 104 நாடுகள் இந்த இலக்கை இப்போ வரைக்கும் எட்டலை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் 2021 to 23 வரைக்கும் நம்ம ஆவரேஜ் எடுத்துக்கிட்டோன்னா இந்தியாவில் மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படிங்கிறது 88 இருக்குது, 88 இருக்குது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். சமீபத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பிரஹார் என்பது டேஷ் ஆன்சர் இலகு ரக இயந்திர துப்பாக்கி. பிரஹார் அப்படிங்கிறது ஒரு துப்பாக்கி. ஒரு 2000 துப்பாக்கிகளை இந்திய இராணுவத்துக்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க அதானி டிஃபென்ஸ் நிறுவனம். ஸோ கவனிங்க, அதானி நிறுவனம் பார்த்திங்கன்னா உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட 2000 பிரஹார் இலகு ரக இயந்திர துப்பாக்கிகளை இந்திய இராணுவத்திட்ட வழங்கியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலே தயாரிப்போம், மேக் இன் இந்தியா ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீம் கீழ் தான் இந்த துப்பாக்கிகள் தயாரிக்கப்பட்டிருக்கு. குவாலியரில் அதானி டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமாக ஒரு சின்ன ஆயுத தளவாட உற்பத்தி ஆலை அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஆலையில் தான் இது தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ 2000 துப்பாக்கிகளை இந்திய இராணுவத்துக்கிட்ட வழங்கியிருக்காங்க. மேக் இன் இந்தியா ஸ்கீம்னா என்ன, அதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். பிரதமரின் டிரைவ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் 2024 தான் பிரதமரின் டிரைவ் திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ இப்போது நம்ம கச்சா எண்ணெயை நம்பி இருக்கக்கூடாது, மற்ற சோர்ஸுக்கு மாறணும், ரினியூவபிள் எனர்ஜிக்கு மாறணும், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டைமில் நம்ம கச்சா எண்ணெயை நம்பி இருக்கிறத குறைக்கணுங்கிறதுக்காக நம்ம வெஹிக்கிள்ஸ்க்கு மாறும், மின்சார வாகனங்களுக்கு மாறும். ஸோ 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் எல்லாமே வந்து வெஹிக்கிளாக மாறதுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் டிரைவ் ஸ்கீம். எப்படி இதை சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த ஸ்கீம் மூலமாக அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்க போகிறேன். இப்போ இந்த ஸ்கூட்டி வாங்க போகும்போது இப்போது இந்த ஸ்கூட்டியோட ரேட் வந்து இப்போது 1,40,000 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். 1,40,40,000 ரூபாயாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதில் 10,000 ரூபாய் வரைக்கும் மானியம், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுத்துருவாங்க. நீங்கள் ரிமைனிங் 1,30,000 மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ இப்போ குறையும் போது, விலை குறையும் போது நம்ம என்ன பண்ணலாம், நிறைய பேர் அந்த வெஹிக்கிளை வாங்குவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிரைவ் திட்டத்தின் கீழ் மானியமானது கவர்மெண்ட் கொடுக்குறாங்க வெஹிக்கிள் வாங்குறதுக்காக. ஸோ அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கிறது, இதுக்கு எல்லாமே நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்குறாங்க. ஸோ பிரதமரின் டிரைவ் திட்டம் வந்து 2024 April 1 தொடங்கப்பட்டது. எந்த மினிஸ்ட்ரியின் கீழே இந்த ஸ்கீம் வருதுன்னா கனரக தொழில்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கீழே தான் இந்த ஸ்கீம் வருது. பிஎம் டிரைவ் அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம் என்ன அப்படின்னா, பிஎம் எலக்ட்ரிக் டிரைவ் ரிவல்யூஷன் இன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் தீம். புதுமையான வாகன மேம்பாட்டில் பிரதமருடைய மின்சார இயக்க புரட்சி அப்படிங்கிறது தான் இதோட ஃபில் ஃபார்ம். ஸோ இந்த ஸ்கீம் 2026 வரைக்கும் செயல்படுத்தப்படும். அதுக்கிடையில் வாங்கப்படக்கூடிய பதிவு செய்யப்பட்ட மின்சார வாகனங்களுக்கு தான் இந்த மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது இதை 2028 March 31 வரைக்கும் இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படும் சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக இந்த பிஎம் டிரைவ் திட்டத்துக்கு 10,900 கோடி நிதியானது ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ மின்சார வாகனங்களை பயன்படுத்துறதை ஊக்குவிக்கணும். 3 வீலர் 4 வீலர் அப்புறம் மின்சார ஆம்புலன்ஸ், நெக்ஸ்ட்டு ட்ரக்கு ட்ரக்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு ஊக்கத்தொகை அப்படிங்கிறது வழங்குறாங்க. இதன் மூலமாக இந்த வெஹிக்கிள்ஸோட பயன்பாடுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்.
ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் அரீனா சபலென்கா. அரீனா சபலென்கா தான் இப்போ மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க இதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் 1000 புள்ளிகளை கொண்ட ஃபஸ்ட்டு 2 போட்டியில் தான் இந்த மியாமி ஓப்பன் போட்டி 2வது போட்டியாக வரும். ஃபஸ்ட் போட்டி வந்து இந்தியன் வேல்ஸ் ஓப்பன் போட்டி. அந்த போட்டியில் இவங்க தான் சாம்பியன். இப்போது மியாமி ஓப்பன்லேயும் இவங்க தான் சாம்பியன். ஸோ அதன் மூலமாக சன்ஷைன் டபுள் வென்ற 5வது வீராங்கனையாக இவங்க உருவெடுத்திருக்காங்க. மியாமி ஓப்பனில் வின் பண்ணதன் மூலமாக இவங்களுடைய 24வது கெரியர் பட்டம். அடுத்து இப்போ ரீசெண்டாக F1 கார் பந்தயம் ஜப்பான் கிராண்ட் ஃப்ரீ போட்டியானது நடந்துச்சு. அதில் இத்தாலி வீரர் மற்றும் மெர்சிடஸ் டிரைவரான கிமி ஆண்டனேலி வந்து வின் பண்ணியிருக்காரு. அடுத்து ஷார்ட் நியூஸ். கேமரூனில் இப்போது 14வது உலக வர்த்தக அமைப்புடைய அமைச்சர்கள் மாநாடு அப்படிங்கிறது நடந்துச்சு இல்லையா? ஸோ அதில் இப்போ இணையவழி வர்த்தக பரிமாற்றத்துக்கு சுங்கவரி விலக்க நீட்டிக்கிறது தொடர்பாக இந்தியாவுக்கும் மற்ற வளர்ந்த நாடுகளுக்கும் இடையே வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது நிலவிருக்கு. அடுத்து நம்ம நாட்டில் பாதுகாப்பு படையினுடைய அதிரடி நடவடிக்கைகள் அப்புறம் அரசுடைய மறுவாழ்வு முயற்சிகளோட பலனா 10 இயர்ஸில் 10,000க்கும் மேற்பட்ட நக்சல் தீவிரவாதிகள் ஆயுதங்களில் கைவிட்டு சரணடைஞ்சிருக்காங்க. நக்சல்களை ஒழிக்கிறதுக்கு நம்ம இப்போ March 31 வரைக்கும் டார்கெட் வச்சுருக்காங்க. அது வந்து நாளையோட முடியுது இல்லையா? ஸோ 2026 March 31க்குள்ளே நக்சல்களை ஒழிக்க டார்கெட் இருக்குது. அடுத்து டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி April 3 மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. April 5th வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் April 9 ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து Group 2 and Group 4க்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபீஸ் டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம். டவுட் இருக்குன்னா காண்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம். ரிவிஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எதனிடையே இயக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஜிந்த் டு சோனிபட். இந்தியாவின் வேலையின்மை விகிதம் 2025 எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? ஆன்சர் 6.5%. நொய்டா சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சாத்வி நிரஞ்சன் ஜோதி. சமீபத்தில் கீழ்கண்ட எந்த நாட்டிற்கு இந்தியா எரிபொருள் வழங்கி உதவி அளித்துள்ளது? ஆன்சர் இலங்கை. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் வந்து அனைத்துமே கரெக்டு தான். ஞானபாரதம் செயலி எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் கையெழுத்து பிரதிகளை பதிவேற்றுதல் மற்றும் பகிர்வு செய்தல். இந்தியாவில் மகப்பேறு இறப்பு விகிதம் எத்தனை சதவீதம் குறைந்துள்ளது? 80%. சமீபத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பிரஹார் என்பது டேஷ். ஆன்சர் இலகுரக இயந்திர துப்பாக்கி. பிரதமரின் டிரைவ் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2024. மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் அரீனா சபலென்கா. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.